அனைத்து சாப்பாட்டு பிரிவுகளுக்கும் அந்த சாப்பாடு வணக்கம். வணக்கம். என்ன நீ தனியாக கேட்கிற? 2 பேர் சேர்ந்து சொன்னா கேட்காது. நீ ஒருத்தன் சொல்லு. இன்னைக்கு குமரலுக்கு எனக்கும் ஆளுக்கு 10 தோசை எடுத்து கூட காட்ட முடியாது. முட்டை தோசை. ஆனா சின்ன தோசை இல்லை, பெரிய தோசை தான். நல்லா ஒரிஜினல் மாதிரி இருக்காது. அதாவது நாட்டுக்கோழி முட்டை மாப்பிளை சம்பா அரிசியில உளுந்து போட்டு சுட்டது. ஆளுக்கு 10 தான். ஒரு சின்ன தட்டு ஆட்டுக்கறி வறுவல், ஒரு சின்ன தட்டு வெள்ளரிக்காய், ஒரு பெரிய குண்டாவில் தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்பு. இப்ப 10 தோசைய யாரு மெதுவா சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஆரம்பத்தில் தெரிஞ்சு யாரு வின்னர். வேகம் சாப்பிட்ற ரன்னர். ஆரம்பிக்கலாமா? Five, 4, 3, 2, 1. நீ ஸ்டார்ட் பண்ணு. நான் பொறுமையா முன்ன ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே குழம்புல நினைச்சிட்டாதான். உனக்கு ஊத்தி இல்லையா? ஒரு கண்டு வச்சுட்டு 2 கண்டு வச்சுட்டோம்ல. 2 பேர் இருக்கணும்ல. நீ எதை முடியுதோ சாப்பிடு. நீ ஜெயிக்கிறது ஐடியா பாரு. நான் தான் நீ ஸ்லோவில் சாப்பிட்றது யாரோ அவங்க தான் ஜெயிக்கிறதுன்ட்டான். யாரு ஸ்லோவோ அவங்க தான் ஜெயிக்கிறது. ஆய் உருட்டு. பசியில் வேற இருக்கான். குழம்பு செஞ்சு குழம்பு தோசை பொறுத்த வரைக்கும் தோசை நிறைய சாப்பிடணும்னா அது குழம்பு பொறுத்து தான். மிளகு தூள் ஏகப்பட்டது போட்டு எரிச்சுட்டாங்க. நான் தான் நிறைய போட்டேன். இணக்க மாட்டேங்குது. அப்பாவுக்கு தேய்க்க விடாம பண்ணேன். அப்படியா? வேணும் சாப்பிடதான்.
யார்கிட்ட கடையில் சாப்பிட்றாங்க நமக்கு தான். அப்ப நீ தான் வின்னரா? நான் எந்த பொறுமையாக சாப்பிடுறேன். முட்டைக்காசை கறி ஏகப்பட்ட கொலஸ்ட்ரால் உடனே டிஎஸ் செய்யணும். கறியும் கூடாது. சும்மா பரவாயில்ல, 10 ரூபா சாப்பிட்டா சூப்பர் தானே. சாப்பிட்டு முடிக்கிறது பெரிய விஷயம் தான். 10 முட்டை தான் சாப்பிட்றது பெரிய விஷயம் தான். ஃபுல்லாக வச்சா கரெக்டா? ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 1-2 சாப்பிடலாமா? நான் ஒரு 6 சாப்பிட்டு நாளை இன்னொரு 4 சாப்பிடலாம், இன்னொரு 5 சாப்பிடலாம். அதாவது 10 சாப்பிட்டதுக்கு அப்புறம் 6 இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்து 6. குமரன் சொல்லு, எப்படி என்ன ஜெயிச்சிட்டியா? ரூல்ஸ் ஃபர்ஸ்ட்டாக தான் போட்டுருந்துச்சு. யாரு கடைசியாக முடிக்கிறாங்களோ அவங்க தான். அதனால தான் பொறுமையாக சாப்பிட்டேன். இல்லாம சாப்பிடுவேன். ஜெயிக்கிறது என்ன மாதிரி ரூல்ஸோ அந்த மாதிரி. சரி பரவாயில்ல, கம்மி தான். 10 முட்டை தோசை தான். ஆனா உனக்கு போதும். ரைட்டு, ஓகே. எப்படியா குமரவேலி ஜெயிச்சன்னு சொல்லிட்டான். 10 முட்டை தோசைங்கும் போது கண்டிப்பா கொலஸ்ட்ரால் ஏறும். ஆட்டுக்கறி வேற, அதனால இது தீர்ந்து போயிடுறது. இதை நான் குடிச்சிடறேன். உனக்கு வேணுமா வேண்டாமா? கொஞ்சம். இதில் ஒரு முடி போதுமா? 2-3 முடியாது. நானும் 10 தோசை சாப்பிடுவேன். ஆக்சுவலாக இந்த 63 80 80 16 02 யாராவது வாட்ஸ்அப் அனுப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டாம். புது நம்பர் போடுறேன், அந்த நம்பருக்கு அனுப்புங்க. முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் யாரும் ஆர்டர் பண்ண வேண்டாம், வெப்சைட்லேயே பண்ணுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் நிறைய மெசேஜ் வரும்போது அது பேன் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதாவது இப்போ வந்து இந்த டிஎஸ், இந்த பஃபலோ நெய், பசு நெய், டிஎஸ், தேன், இந்த மாதிரி எல்லா பொருளும் ஆர்டர் கொடுக்கணும். அந்த 63 80 80 16 02 ஃபோன் பண்ணுங்க. அது ஃபோன் தான் பண்ணணும். அதாவது அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பணும். ஏன்னாக்க வாட்ஸ்அப் வந்து இப்போ நின்று போச்சு, அவ்வளோதான். வாட்ஸ்அப் வரதில்லை. நிறைய பேர் வாட்ஸ்அப் போட்டு பார்த்து வாட்ஸ்அப் வரலன்னு சொல்லாதீங்க. ஏன்னாக்கா நிறைய அது மெசேஜ் அனுப்ப அதை ரொம்ப கட் பண்ணிட்டாங்க. இனி வாட்ஸ்அப் வேண்டாம். நீங்கள் 63 80 80 16 02 ஃபோன் பண்ணுங்க, அல்லது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போங்க. நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். போட்டீங்கன்னா வரும். இந்த மாதிரி 63 80 80 16 02 காலையில் 9 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஃபோன் பேசுவாங்க. அதுக்கு மேலே நேரம் கிடைக்காதவங்க அதுக்கு மேலே ஃபோன் பேசணும்னு மிஸ்டு காலாக இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா மறுநாள் காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஹலோ சாப்பாடு ராமன் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், மிஸ்டு கால் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஆர்டர் முடிஞ்ச அளவு நீங்க இது போன்ல போடாம நைட்டா இருந்தாலும் போன் பண்ண தேவையில்லை. நீங்க வெப்சைட் போனீங்கன்னா 24 மணி நேரம் எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனா வெப்சைட்ல போனீங்கன்னா எந்த நேரம் நீங்க பாட்டு எதுவும் கேட்காம நல்லா ரேட்டிங் பார்த்துக்கலாம், ஆர்டர் எல்லாமே கிளியரா தெளிவா அடிச்சிடலாம். நிறைய பேர் வெப்சைட்ல ஆர்டர் போட தெரியாம தான் போன் பண்ணி திரும்பி கேட்க சொல்றது. அதனால போன் பண்ணாலும் நைட்ல பண்ணாலும் பகல்ல சொல்லுவாங்க, நீங்க போன் எடுங்க, எடுத்து என்ன பதில் சொல்லுங்க, உங்களுக்கு ஆர்டர் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் குமரன் நீ உன்னுடைய சந்தேகம் சொல்லு. இப்ப முட்டை தான் சாப்பிட்டேன், அவர்கிட்ட கேட்கறாரு, நான் 10 முட்டை சோறு சாப்பிட்டாங்க எனக்கு ஜீரணம் ஆகுமாங்கிறாரு. எப்படி ஆகும்? அப்படிலாம் ஜீரணம் ஆகல அப்படின்னா இதை நம்ம கொடுத்தோம்னா ஜீரணம் ஆகும். ஜீரணம் ஆகிறவங்க நல்லா ஜீரணம் ஆகிறவங்களும் ஜீரணம் ஆகும், தானே ஜீரணம் ஆகும். அதனால நீங்க வந்து 10 முட்டை தோசை 20 முட்டை தோசை சாப்பிடலாம். அவங்களுக்கு ஜீரண சக்தியுடைய உறுப்பு நன்றாக இருந்தால் 1000. வீட்லயே சுட்டு சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. இல்லைனாக்க இதை வாங்கி குடிங்க, அல்லது நீங்களே செஞ்சீங்க. செய்ய முடியாதுங்க,
செய்ய நேரம் இல்லாதவங்க, செஞ்சா கையெல்லாம் உறிஞ்சு போது எரியுது அப்படிங்கிறவங்க, செய்யறதுக்கு வந்து புரியாதவங்க, அவங்க மட்டும் நம்ம கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிங்க. மற்ற தேவையில்லாத நீங்களே செஞ்சீங்க. இப்படி வீடியோ பிடிச்சதுனாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சாப்பாடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாடு. உங்களுக்கு பாய் பாய்.